மனைவியின் உடல்நலத்தில் கவனம். ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சியில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு வெற்றி எவ்வாறு நம்ம வாழ்க்கை தரம் இருக்க போகிறது? ஏன் இந்த வாழ்க்கையில் நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். இந்த செப்டம்பர் மாத ராசி பலனை சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பு என்று கூட சொல்லும். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு சூரிய பகவான் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கும். இறைவனே கொடுத்தது காலபுருஷ தத்துவத்தில் நம்ம 5ஆம் வீடு, 5ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்கிற மாதிரி அந்த காலத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி வருவது என்பது பெரிய மகத்தான ஒரு அமைப்பு என்று தான் சொல்லுது. இது வரைக்கும் அரசாங்க தொடர்போ அரசியல் தொடர்புலோ நாம் இருந்து பின்தங்கி போயிட்டோம் ஐயா, நம்மளுக்குன்னு ஒரு வழிமுறை இல்லை, நானே இப்படி தான் நிற்கிறேன்னா அந்த வழியெல்லாம் காட்டக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க பெறும். ஐயா, தீவினைகள் எல்லாருக்குமே இருக்குது. கண்டகச்சனி என்பது எல்லாருக்கும் கடன் சார்ந்த விஷயமோ எல்லாருக்குமே தான் இருக்குது. 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லா செயல் திட்டங்களும் நல்ல செயல் திட்டங்களும் கிரகங்களை வகுத்துக்குது. அது மட்டும்தானே குரு பகவான் 10ஆம் இடத்துல இருப்பது நம்ம செயலாக்கத்தை மாற்றி அமைச்சு இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி வேற வேலைக்கு நாமளை அமைச்சிட்ருக்கோம். இந்த வரைக்கும் வேலை செய்யாமல் இருந்தவங்க கூட இனிமேல் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றிருப்பாங்க. ஐயா, எனக்கு வேலை தெரியலன்னு இனிமேல் சொல்ல முடியாது. சிம்மராசிக்காரங்களே, இனிமேல் எனக்கு வேலை தெரியாதையா அப்படின்னு சொல்லக்கூடிய காலமே இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா இப்போ ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்து விட்டார். இந்த மாதத்தில் இருப்பார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவரும் இடம்பெயர்கிறார். அவரும் நீச்சகதி பெற்று தான் காணப்படவர். பிரச்சனை நீச்சகதி என்றாலும் அதுலேயும் ஒரு பெரிய முன்னேற்றம், திடீர் பணவரவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது நீச்சம் என்றாலும் உச்சம்தான். எனக்கு நீச்சம் சார்ந்த விஷயங்களோ எனக்கு அதில் நான் பொருட்டை எடுத்துக்கிறது கிடையாது. இதுவும் உச்சம் என்று கூட சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை. ஏன்னா 4ஆம் பார்வையாக செவ்வாயுடைய பார்வை அவர் மேலேயும் விழுது. குருவோட பார்வை இதுவரைக்கும் இல்லாமல் சுக்கிர பகவான் நீச்சகதி பெறும் பொழுதெல்லாம் குருவோட பார்வை வாங்காமல் தான் ஒவ்வொரு முறையும் சென்றிருந்தார். அதனால் இந்த முறை முழுவதுமாக வாங்கி அவருடைய 5ஆம் பார்வையால் அதை வாங்கி நீச்ச பங்கம் அடைஞ்சு செவ்வாயுடைய பார்வையால் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாகும். மனைவியில் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்க வேண்டிய மாதமாக அவங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் இருக்கும். ஏன்னா 2 என்பது உடல் என்று சொன்னாலும் நம்ம உடம்புலும் சரி, மனைவியோட உடம்பாகட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாருக்கும் அந்த 2 தான் கொடுத்துருக்கான். 2 என்பது வரவையும் குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு லாபாதிபதி வீட்டிலிருந்து நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து செவ்வாயுடைய பார்வை படுவதும் உங்களுக்கான காலங்களை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாகும். ஏன்னா அவரே தான் நம்மளுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அவரே தான் நம்மளுக்கு 4ஆம் அதிபதியும் கூட. வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கவனங்கள் இல்லாமல் இருந்தால் அதை ஆல்ட்ரேஷன் செய்கிறதோ கொள்றதோ நாம் அதை எடுத்து செய்யக்கூடிய காலத்தை கொடுத்துரும். இல்லைன்னா நோய் நின்றுதுன்னு சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனையை நோய் நொடிகள் எதனா இருந்தால் அதெல்லாம் தீர்க்கறதுக்கு, அதுக்கு தீர்க்கலாம் முடியாது யாராலேயும், அதை கட்டுக்குள் வைப்பது என்பது மிகவும் சாலச் சிறந்தது. அதையெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையால் நோயாகட்டும், மன அழுத்தம் எல்லாமே நோயில் தான் குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு மன அழுத்தம் வந்துட்டாவே எல்லாமே வந்துடும். அதன் பின்னாடி அவங்க பேக்கப் பண்ணி வந்துனே வந்துடுவாங்க. அவர் முதல்ல வந்து சேரக்கூடாது. அதாவது ஐயா எனக்கு இதுமாரி ஆயிடுமான்னு நினச்சிட்டாவே வந்துடும். நாம் இதிலிருந்து விடுபடுவோம் என்ற ஒரு எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும். எனக்கு கண்டகச்சனி வந்துச்சு, எனக்கு அஷ்டமத்து சனி வந்துச்சுன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இறைவன் கொடுக்கறது என்னென்னா போராடி வெற்றி பெறணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னே சாதாரணமாக வெற்றி பெற்றோம், இப்போ போராடி வெற்றி பெற வேண்டும். உண்மைக்கு உழைப்பு என்று சொல்கிற மாதிரி உங்களுடைய உழைப்பு தரத்தை உயர்த்தி காட்டுறதுக்கு தான் சனி பகவான் வராரு. வேறு ஒன்றுத்துக்கு இல்லை, பயப்படணும் அவசியமே இல்லை. எப்பொழுதெல்லாம் சனி பகவான் நம்மளுடைய பார்வை பதிந்தாரோ நாம் தேவையில்லாத விஷயமோ கடன் சார்ந்த விஷயத்துலையோ இனிமேல் கவனத்தை எடுத்துக்கும். யார்கிட்ட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய பார்வையெல்லாம் பதிஞ்சாவே அப்போவே நீங்கள் ரெக்கவர் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இல்லறத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்ததல்லவா பிரச்சனை, அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவங்க எண்ணத்துலேயும் அவங்களுக்கு உருவாகும். நாம் ஏன் தவறு பண்ணிட்டோம், அந்த காலமெல்லாம் அதை மாற்றி அமைக்குமா? காலம்தான் பதில் சொல்லணுயா, இந்த பிரபஞ்சம் பதில் சொல்லணும். எல்லாத்துக்குமே
இந்த காலமும் நேரமும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க எல்லாத்தையுமே வாங்கிக்கிறோம். இந்த பிரபஞ்சம் என்பது நவ கிரகங்களும் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அஷ்டமா சித்தி பாலகர்களோ இறைவன் தான் எல்லாத்தையும் வேலை நடத்துகிறாரு. இவங்களுக்கு இதை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆர்டரை அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். இந்த பஞ்சபூதம் ஆகட்டும் நவ கிரகங்கள் ஆகட்டும் எல்லாமே ஒன்று தான். இவங்க செய்யாததை அவங்க வச்சு செய்வாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இறைவன் இந்த காலத்தை நாம் இப்படிலாம் வாழ்ந்தாவணும்னு சொல்லிட்டு இந்த ஜோசிகாரன் சொல்கிறது அதையும் அவர் தான் நடத்துகிறார். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 17 தேதிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். இது வரைக்கும் தடையாக இருந்த வேலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். செயல் திட்டங்கள் வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் திடீர்னு பார்த்தோன்னா நான் ராஜயோகம் பெற்றுட்டேன், ஒரு ஜாக்பாட்டில் ஏதோ ஒன்று அடிச்சிச்சு, லாட்ரி யோகம்லாம் அடிச்சிச்சுன்னா இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சில ஜாக்பாட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லாட்டரி யோகத்தில் வாங்குறவங்க, வெளியூரில் நான் வேலை போய் செஞ்சிட்ருக்குறேங்க, இந்த இடத்துல ஏதோ ஒன்று வாங்கினேன், வேலை சார்ந்த விஷயமோ அல்லது இடம் விற்காமல் இருந்தாலோ, இடம் நான் வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் விற்காமல் இருந்தால் இந்த மாதத்தில் அதெல்லாம் செல்லுபடி பண்ணிவிடும் சுவாமி. அதன் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கிறது. பூமியில் கிடைச்சாலும் அதுவும் புதையல் தான், அதுவும் ஆதாயம்தான். பூமியே நம்ம விற்று அதில் நம்ம முதல்த்தாலும் செஞ்சோம். அதில் தண்ணீர் இதுவும் தான் எடுத்து விற்கிறாங்க. இப்போ கேனில் போட்டு விற்கிறாங்க. தண்ணீர் மட்டும் ஏறின புதையல் தான், பஞ்சபூதமும் புதையல் தான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். காற்றகம் தான் விற்கிறான், ஆக்சிஜன் போட்டு சொல்லிட்டு விற்கிறான். அதுவும் நம்மளுக்கு தேவை தானே சுவாமி. கேஸாக பிடிச்சிக்கிறீங்க, நம்ம காற்றில் இருக்கக்கூடிய கேஸை எடுத்து பிடிச்சி நம்ம கேஸாக உற்பத்தி பண்ணி எல்லாம் தான் பண்ணிட்டோம். அவள் எல்லாமே புதையல் தான். நாம் பயன்படுத்தும் முறை தான். ஒளி, இதில் மூலிமா நம்ம ஒளி எடுத்துக்கிறோம், இந்த வீடியோ பார்க்குறோம், இது மூலிமா நம்ம சம்பாதிக்கிறோம், டிவி பார்க்குறோம், இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம், காணொலி பார்த்து சம்பாதிக்கிறோம். எல்லாமே இறைவனுடைய பஞ்சபூதத்தில் உங்களுக்கான தேவைகள் என்று சொன்னால் இந்த மாதம் சில விஷயங்களில் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று கிடைக்கும். இந்த மாதத்தில் நம்மளுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஐயா நம்ம கடன்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறோன்னா அந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாகுதுன்னா அதுக்கு வேலையை இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். தடையெல்லாம் உடைய போதையா, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் பார்வை என்று சொல்லக்கூடிய இடமாக இனிமேல் உங்களுடைய பார்வையெல்லாம் வேலை சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்கள் பார்வை நன்றாக இருக்கும். தலைபாகத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த தலையில் ஹெல்மெட் அணிகிறத கண்டிப்பாக மறவாமல் இருக்க வேண்டும். சிம்மராசிகாரங்களுக்கு இனிமேல் நாம் செய்ய வேண்டியது ஹெல்மெட்டை கையில் எடுத்துன்னு போகணும். ஐயா காவல்துறையால் தான், இல்லை அவங்க மட்டும் எதுக்காக சொல்கிறாங்க? இதெல்லாம் எதுவுமே தவிர்க்க முடியாது, எந்த விஷயத்தையுமே தவிர்க்க முடியாது. தலையில் அடிபட்டால் ஒன்றும் பண்ண முடியாது சாமி, எல்லாமே செயல் எழுந்துரும் அல்லவா. அதனால தான் அரசாங்கத்தை ஹெல்மெட்டு போட்டுன்னு போங்க அப்படின்னு. தலைக்கவசம் உயிர்க்கு அவசியம் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கான். எது செயல்படுதோ இல்லையோ மூளை கண்டிப்பாக செயல்பட்டால் தான் எல்லாத்துக்கும் நரம்புகளுக்கு செல்லடையும். அப்போ தான் நாம் பேசக்கூடிய தகுதியை நாம் கேட்க முடியும். எல்லாமே தலைபாகம் என்று சொன்னால் தலைமை பொறுப்பாளர் என்று சொல்கிறோமில்ல, தலைவன் என்று சொன்னாலும் தலைமை பொறுப்பாளர் என்று சொன்னாலும் தலைபாகத்தை தானே குறிக்குது. அப்போ தலைவன் சரியாக இருந்தால் தான் நம்ம உடலும் சரியாக இருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர் உள் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இனிமேல் உயர்ந்த உள்ளத்தோடு நாம் இருக்க போகிறோம். பெரிய பெரிய நோக்கத்தோடு செயல்படக்கூடிய காலம். ஐயா எல்லாரும் அஷ்டமத்து சனியில் எல்லாரும் பாதிக்கப்படலை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம் வாழ்க்கை தரத்தை வெற்றியோடு நாம் திரும்பி இந்த முறை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி வேறு எந்த பயிற்சியும் கிடையாது. இந்த 2.5 வருஷம் கிடைக்கக்கூடிய பயிற்சியில் தான் நாம் பெரிய லெவலில் வரப்போகிறோம். அதை உயர்ந்து நீங்கள் காக்கக்கூடிய காலமாகும். உங்களுக்கான அடையாளம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை, கடினமாக தான் இருக்கும். வாழ்க்கையை வாழ்ந்து தான் தீரணும். இதெல்லாம் நான் மாற்றி போட்டு எதுவும் பண்ண முடியாது. இதை விட்டுட்டு நான் வேறு எதுனா பண்ணலான்னு நினச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டு கொடுத்துருவார். எதை நாம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை எடுக்க வைப்பார். அதுதான் சனி பகவான். அவருடைய தன்மையை தான் கர்மகாரகன் என்று சொல்கிறோமில்ல, அந்த தன்மையெல்லாம் கொடுக்க போகிறாரு. இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தன்னம்பிக்கைலாம் குறைஞ்சி போச்சுல்ல, நாம் போட்டுடலாமா விட்டுடலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் மாறும். வேலையில் இருந்து வந்த தொய்வான நிலைமையிலோ குழந்தைகளாலோ ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும். நோய் நொடிகள் இருக்கும், சின்ன சின்ன உபாதைகள். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு, டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அவையெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறி வரும். எண்ணம் எல்லாம் மாற்றுவாங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தப்பாச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் முன்னேற்றம்லாம் காணும். கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் ஏற்படக்கூடிய காலம் வரக்கூடிய காலமாக அமையப்பெறுகிறது. செயல் திட்டங்கள், இந்த தவறான விஷயங்கள், ஏதாவது லஞ்சமோ இந்த சார்ந்த விஷயத்தில் யாருன்னா இருந்து பொய்கேசு இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அவையெல்லாம் உடைக்கப்படும். நீங்கள் இதெல்லாம் தயவு செய்து இதெல்லாம் முடிச்சுங்க. எதனா தவறான விஷயமோ தவறான வேலையோ நாம் செய்திருந்தால், இந்த லஞ்சமோ எதனா அடுத்தவனுக்கு கொடுக்கறத ஏமாத்தலாம்னு நினச்சிருந்தால் இந்த நேரத்தில் நாம் தண்டிக்கப்படுவோம். இதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள்.
சிம்மராசிக்காரங்களுக்கு இது உகந்த காலமாக மாற்றணும்னா நாம் தெளிவாக மாட்டிக்கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம மாற்றிக்கணும். அப்போ தான் நம்மளை தீண்டாதையா உங்ககிட்ட இல்லாத செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கின்ற காலமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய விஷயம். இந்த அஷ்டமத்து சனியில் 7.5 ஆண்டுகள் கடக்க வேண்டிய காலத்தை இந்த 2.5 வருஷத்தில் நம்ம கடந்தணும். இந்த மாதத்தில் ஏன் அந்த 3 தான் சொல்கிறேன்னா, இப்போவே ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னே இதெல்லாம் ஆரம்பிச்சிடும். சனி பகவானுடைய தாக்கம் என்பது 6 மாதத்துக்கு முன்னே ஆரம்பிக்கும். அதனால தான் முன்னேற்றமாக முதலே சொல்லிடுறேன். இந்த விஷயத்தில் எதை நாம் விட்டோம், கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ எதனா இருந்தால் அதெல்லாம் கலறி விட்டுடும். இதெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். இந்த முறை பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலையோ வேலை மாற்றங்களோ கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து. இதெல்லாம் செயல்படாதவங்க கூட இனிமேல் செயல்படக்கூடிய காலத்தையே வச்சு வைப்பார். அடிமை தொழிலை செய்ய வைப்பார். கொஞ்ச நாளைக்கு அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமில்ல. அதாவது சொன்னேன் முதல்ல, வேலை செய்யாதவங்க கூட இனிமேல் செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக அமையப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி இந்த பழமுதிர் சோலைக்கு சென்று வாருங்கள். அழகர் சுவாமி இருக்குது. அங்கே மதுரைக்கு போனீங்கன்னா அழகர் சுவாமி மலை இருக்குது. அதுக்கு மேலே நடந்து சென்றீங்கன்னா பழமுதிர் சோலை இருக்குது. அதுக்கு மேலே நடந்து போனீங்கன்னா ராக்காயி அம்மன் என்று சொல்லக்கூடிய நம்மளை உலகத்தை காக்கக்கூடிய அன்னை அங்கே இருக்கிறாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். இந்த கண்டகச்சனி அஷ்டமத்து சனி எதுவாக இருந்தாலும் சிம்மராசிக்கு உகந்த இடமாக அந்த கல்லழகரையும் அந்த முருகப்பெருமான் பழமுதிர் சோலையில் வள்ளி தெய்வ யானை கோலத்திலையும் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் ஏன் பாடினாங்கன்னா இதுக்காக தான் பண்ணேன். ஒரு மனுஷன் துன்பம் படும்போது சோலைகள் நம்ம போகும்போதெல்லாம் அந்த துன்பம் எல்லாம் விலகுமா. அந்த சோலை சார்ந்த விஷயத்தில் நாம் காணக்கூடிய காலங்கள். முருகனே அங்கே இருந்தார் கொஞ்ச நாளைக்குன்னா, அப்போ நாமளும் கொஞ்சம் அங்கே போய் பார்த்துட்டு வரும்போதெல்லாம் நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாக அமையும். ரொம்ப நல்ல நேரமெல்லாம் உங்களுக்கு வரப்போதையா, நல்லதே நடக்க போகுது. நன்றி, வணக்கம்.